வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, உடல் எடை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு குழந்தை தரிக்குமா? இது குழந்தையின்மைக்கு காரணமா? இல்லை உடல் எடை அதிகமாக இருக்கும்போது நம்மளால் கருத்தரிக்க முடியுமா? அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தோழிகள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரெக்னென்சி தொடர்பான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது உடல் பருமனாக இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணாமலே கருத்தரிக்க முடியுமா? இந்த கேள்வி நிறைய தொழில்களுக்கு இருக்கலாம். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் ஒபிசிட்டி அப்படிங்கிறது நம்ம திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய பெண்களுக்கு வந்துடுது. அந்த காலத்துலலாம் குழந்தை பெற்ற பெண்மணிகள் கூட ரொம்பவே எடை குறைவாக தான் ஒல்லியாக தான் இருப்பாங்க. ஈவன் நம்ம அம்மா கூட பார்த்திங்கன்னா அந்த பழைய ஃபோட்டோலாம் பார்க்கும்போது ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்பொழுது இப்போ இந்த சந்ததியில் இருக்கக்கூடிய நம்ம உடல் பருமனாக தான் இருக்கும். இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா உடல் உழைப்பு இல்லாமை, அதுக்கப்புறம் உணவு முறை. இந்த 2 நாளையும் தான் நமக்கு இப்போது உடல் பருமன் அதிகமாயிட்டே வருது. இதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சில விஷயங்களை மாற்றினோம்னா நம்ம உடல் எடையை குறைக்க முடியும். ஆனால் பிரச்சனை என்னென்னா நிறைய பெண்களால் உடல் எடையை குறைக்கிறது அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயமா இருக்குது. உடல் எடையை குறைக்கிறதுல ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நினைப்பாங்க நிறைய பேர். ஆனால் உண்மையிலேயே உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரொம்ப டிசிப்ளின் தேவை. ஒரு முறை 2 முறை ட்ரை பண்ணிட்டு விட்டுட்டோம்னா ஃபஸ்ட்டு இருந்ததை விட ரொம்ப அதிகமாக உடல் எடை ஏறிடும். நிறைய தொழில்கள் சொல்லி கேட்டிருக்கேன். வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் ஒல்லியாக தான் இருந்தேன். எப்போ நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சனோ அப்போ தான் என்னோடய எடை ரொம்ப பன்மடங்கு அதிகமாகிடுச்சு. இதுக்கு காரணம் என்னென்னா வெயிட் லாஸ் பண்ணணுன்ற மைண்டில் நம்ம ஃபஸ்ட்டில் ரொம்ப கண்டினியூஸாக நமக்கு பிடிச்ச உணவுகளை சாப்பிடாமல் இருந்திருப்போம். எண்ணெய் உணவுகளை சாப்பிடாமல் இருந்திருப்போம். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் மாறுபடும். இதற்கு காரணம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மைண்டு தான். ரொம்ப நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறதுனால ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உங்களுடைய மைண்டு உங்களுடைய கண்ட்ரோலில் இருக்காது. உங்களுக்கு பிடிச்ச உணவை எதெல்லாம் நீங்கள் இவ்வளோ நாள் தவிர்த்தீங்களோ அதெல்லாம் அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. ஸோ இதனால் என்ன ஆகும்னா ஃபஸ்ட்டு இருந்த வெயிட்டை விட இப்போது அதிகமாகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தவறுகள் எதுவும் பண்ணாமல் உடல் பருமன் இருந்தாலும் சரி அதை முறையாக நம்ம மெயின்டைன் பண்ணி எப்படி கர்ப்பமாகலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இருந்தாலும் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது இந்த விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய தோழிகள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயம்தான் இது. அதாவது உடல் பருமனை ஒரு 5லேருந்து 6 கிலோ வரைக்கும் குறைச்சேங்க்கா, நான் வேறு எதுவுமே பண்ணலை, எனக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்ன தோழிகள் நிறைய பேர் இருக்காங்க. இது எப்படி சாத்தியம்? உடல் எடையை குறைச்ச உடனே எப்படி நமக்கு கர்ப்பம் தங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் கருப்பையை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புனால கூட கருப்பைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களும் ரத்தமும் கிடைக்காம போகிறதுனால நமக்கு கருமுட்டை வளர்ச்சி இருக்காது. அப்படியே கருமுட்டை வளர்ந்து கரு உண்டாச்சு அப்படின்னாலும் இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த காரணங்களுக்காக கூட நமக்கு உடல் பருமனால் ப்ரெக்னென்சி தள்ளி போயிட்டே இருக்கும். அதே போல் உடல் பருமன் அதிகமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகமாக ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் இருக்கும். வெயிட் லாஸ்க்கு அவங்க ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னும் பொழுது அவங்க ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு குறையும், ஹார்மோனல் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் குறையும், கொழுப்பு சத்து குறையிறதுனால யூட்ரஸ்க்கு தேவையான ரத்த ஓட்டமும் ஆக்சிஜனும் ரொம்பவே சுலபமாக கிடச்சிரும். ஸோ இதனாலேயும் அவங்களுக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலாம். ரொம்ப உடல் பருமனாக இருக்கக்கூடிய பெண்கள் கர்ப்பம் அடையும் பொழுது டாக்டர் சொல்கிறது உண்டு. என்னென்னா கொஞ்சம் உங்களுடைய வெயிட் லாஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிட் லாஸ்க்கு ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு. ஏன் இப்படி ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கூட டாக்டர் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சில சமயத்தில் இந்த யூட்ரஸ், நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூட்ரஸை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்புகள் நமக்கு ரத்த ஓட்டத்தை தடைப்படுத்தும், ஆக்சிஜனை தடைப்படுத்தும். ஒரு குழந்தைக்கு தேவையான ரத்தமும் ஆக்சிஜனும் கிடைக்காத பட்சத்தில் அந்த குழந்தைக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். அந்த அசம்பாவிதங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்ப உடல் பருமனோட கர்ப்பம் அடைஞ்ச பெண்களுக்கு டாக்டர் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு சஜஷன் பண்ணுவாங்க. ஸோ அதிகப்படியான எடையோடு கர்ப்பம் தரிக்கிறது இந்த மாதிரியான தொந்தரவுகளை நமக்கு ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால தான் உடல் பருமனை குறைச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக கர்ப்பமாக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ உடல் பருமன்
குறைக்கணும் அப்படிங்கிறது யாருக்கு பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலலாம் ரொம்ப ஒல்லியாக இருந்தேன்க்கா, இப்போ தான் எனக்கு இவ்வளோ வெயிட் போட்டுருச்சு, கல்யாணம் ஆன உடனே தான் இவ்வளோ வெயிட் போட்டுருச்சு அப்படின்னக்கூடியவங்க கண்டிப்பாக உங்கள் உடல் எடையை நீங்கள் குறைக்கணும். நான் நான் குழந்தையிலேருந்தே ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே நான் கொஞ்சம் குண்டாக தான் இருந்தேன், இப்போவும் எனக்கு அதே உடல் வாகு தான், இது என்னுடைய உடல் வாகு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வெயிட் லாஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டில் ஒல்லியாக இருந்து இப்போது உடல் பருமனாக ஆகி இருக்கிறவங்களுக்கு நடுவில் ஏதாச்சும் ஹார்மோனல் ப்ராப்ளமோ அல்லது வேறு ஏதாவது மருத்துவ சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வந்து இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வந்து அவங்களுடைய உடல் வாகுக்கு வந்து இயற்கையாகவே வந்து பருமனான உடல் கிடையாது அப்படின்னும் பொழுது அவங்க வெயிட் லாஸ் பண்ணி தான் ஆகணும். இல்லை நான் குழந்தையிலேருந்து ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து கொஞ்சம் குண்டாக தான் இருப்பேன் அப்படின்னக்கூடியவங்க அவங்க உடல் வாகே அதுதான். ஸோ அந்த உடல் வாகுக்கு ஏற்ற மாதிரி ஹார்மோன்ஸும் அதே போல் அவங்க உடலில் இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே வந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அடாப்ட் ஆகிடும். ஸோ அவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரி, இப்போது ஓரளவுக்கு நான் உடல் பருமனோடு இருக்கேன், ரொம்ப உடல் பருமன் அதிகமாக இல்லை, அதாவது சில பேர் 90 கிலோ 100 கிலோலாம் இருப்பாங்க, அந்த அளவுக்குலாம் இல்லை, ஒரு 85 கிலோ இருக்கேன் அப்படின்னும் பொழுது நான் ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் வெயிட் லாஸ் பண்ண முடியல என்னக்கூடியவங்க நிறைய நட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் சர்க்கரை உணவுகளை தவிர்த்துடுங்க, எண்ணெய் உணவுகளை தவிர்த்துடுங்க. என்னக்கா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு தேவையில்லை, நீங்கள் அப்புறம் இதெல்லாம் சாப்பிடாதீங்கன்றீங்களே அப்படின்னு யோசிக்காதீங்க. உண்மையிலேயே வந்து இது வந்து உங்களுடைய வெயிட் லாஸ் கிடையாது, உங்களுடைய குழந்தையை உங்கள் கருப்பையில் தக்க வைக்கிறதுக்கு தேவையான உணவுகளை தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஸ்டாப் பண்ணிங்கனாலே ஈஸியாக உங்களால் ப்ரெக்னென்சியும் பாசிட்டிவ் பண்ண முடியும். சேம் டைம் இந்த ஜங்க் ஃபுட் சுகர்லாம் வந்து அதிகமாக எடுக்காததுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே அறியாமல் உங்கள் உடல் எடை வந்து கணிசமாக வந்து குறையும். நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. வெள்ளை அரிசி உணவுகள் எடுத்துக்கிறத காட்டிலும் கருப்பு கவுனியில் செஞ்ச கஞ்சி எடுத்துக்கோங்க. கருப்பு கவுனி மட்டும் கிடையாது, நாட்டு ரக அரிசிகள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. மாப்பிள்ளை சம்பா, குதிரைவாலி, கருப்பு கவுனி, இந்த மாதிரி எல்லா அரிசியுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பவுடராக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கஞ்சி ரெடி பண்ணி குடிச்சிட்டு வாங்க. இது உங்களுக்கு தேவையான அத்தனை நியூட்ரிஷன்ஸும் வந்து கொடுத்துரும் ப்ரெக்னென்சிக்காக. ஏன்னா எந்த ரெமிடியுமே என்னால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னக்கூடியவங்க இந்த நாட்டு ரக அரிசிகளை எடுத்துக்கும் பொழுது, இதை கஞ்சியாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும், அதே சமயத்தில் வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட்டிவாக இருக்கும், கஷ்டமே இல்லாமல். சேம் டைம் காலையில் ஒரு அரை ஸ்பூன் சாப்ஜா விதையோ அல்லது ஷியா சீட்ஸோ வந்து எடுத்துகிட்டு வாங்க. இது உங்களுடைய ப்ரெக்னென்சிக்கு சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வெயிட் லாஸ், அதுக்கப்புறம் ரொம்ப பசிக்கிற தன்மையை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக குடிக்கணும். இது உங்களுடைய பசி எடுக்கும் தன்மையை வந்து குறைக்கும். நிறைய நேரத்தில் நமக்கு பசிக்காது, தண்ணி தாகமாக தான் இருக்கும், நம்ம அதை வந்து பசின்னு நினச்சி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஸோ உங்களுக்கு வந்து அதிகமாக பசிக்கிற டைம்லலாம் தண்ணி குடிச்சு பாருங்கள், இதுவும் வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் வந்து வெளியேறும், மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதனாலே ஹார்மோன் இம்பேலன்சிங் ப்ராப்ளம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதே போல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. நீங்கள் ஜிம்முக்கு தான் போகணும், எக்ஸசைஸ் தான் பண்ணணும், எக்யூப்மெண்ட்ஸில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன வீட்டு வேலைகளை, சின்ன சின்ன விஷயங்களை வந்து நீங்களே வந்து செய்ய ஆரம்பிங்க. ஒரு தண்ணி வேணும்னா கூட அடுத்தவங்கள தண்ணி எடுத்து கொடுன்னு சொல்லாமல் நமக்கு வேண்டியதை நம்மளே வந்து செய்துக்கும் பொழுதோ, அல்லது லிஃப்ட் இருக்கக்கூடிய இடத்துல லிஃப்ட் யூஸ் பண்ணாமல் ஸ்டெப்ஸில் நம்ம ஏறி போகும்போதோ, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன முயற்சிகள் தான். ஸோ இதன் மூலமா உங்கள் பாடி வந்து ஆக்டிவாக இருக்கும். இந்த ஆக்டிவாக இருக்கிறதுனாலே ரத்த ஓட்டம் எல்லா இடத்துக்குமே சீராக பாயும், எல்லா ஆர்கன்ஸுக்கும் தேவையான ஆக்சிஜன் ரொம்பவே சுலபமாக கிடைச்சிரும். அதே போல் ஒரு நாளைக்கு ஒரு பவுல் கீரை, அது எந்த கீரையாக வேணாலும் இருக்கலாம். ப்ரெக்னென்சிக்கு நீங்கள் பிளான் பண்ணும்போது முருங்கைக்கீரை, பசலைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ இந்த கீரை வகைகளை டெய்லி எடுத்துக்கோங்க. உடல் பருமனோடு தான் என்னால் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களையே அறியாமல் ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் நீங்கள் ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி இருக்கும். நம்ம சேனல்லேயே ஒரு தோழி 107 கிலோ இருக்கும்போது அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆனாங்க. டாக்டர் வந்து அவங்கக்கிட்ட சொன்னது, இது அதிகப்படியான உடல் எடை, இது உங்களுடைய குழந்தைக்கு தேவையான ரத்த ஓட்டத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணுங்க. அந்த தோழி ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பண்ணாங்க. ஸோ வெயிட் அதிகமாக இருந்தால் கர்ப்பமாக முடியாது அப்படிங்கிறது இல்லை. நல்ல நியூட்ரிஷனான ஃபுட் எடுத்து
உங்கள நல்ல ஆக்டிவா வச்சுக்கும் பொழுது, உடல் பருமன் எந்த அளவுக்கு இருந்தாலும் உங்களால கர்ப்பமாக முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா குழந்தைக்காக நீங்க கர்ப்பம் ஆனதுக்கப்புறம் டாக்டர் வந்து வெயிட் லாஸ் பண்ண சொல்றாங்கன்னும்போது நமக்கு சிரமமா இருக்கும் இல்லையா? அதனால முன்னமே நீங்க கொஞ்சம் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் பிரெக்னன்சி பிளான் பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். இதுக்கப்புறம் நமக்கு உடல் எடையால தான் நமக்கு குழந்தை தரிக்காம போகுதோ அப்படிங்கிற கவலையிலேருந்து வெளிய வந்து, அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சீங்கன்னா, நிச்சயமா உங்களாலயும் சீக்கிரமே தரிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி. நன்றி.